ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி நண்டு கிரேவி தான் பண்ண போகிறோம். நண்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நண்டோட சின்ன சின்ன காலெல்லாம் நெய்ஸாக அரைச்சி தனியாக வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நண்டுக்கு தேவையான மசாலா: கருவேப்பிலை 2 ஸ்பூனு, 2 கீத்து எடுத்துருக்கேன், 1.5 ஸ்பூன் மிளகு, சீரகம் 1 ஸ்பூனு, முழு பூண்டு ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கிறது போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக. பாருங்கள், இப்போது தக்காளி 3, வெங்காயம் 2 நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதோட 1.5 ஸ்பூனு கார மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகம் பேஸ்ட்டு போட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணதை போட்டு கருவேப்பிலை 2 கீத்து போட்டுடலாம். போட்டு நல்லா தாளிச்சிடலாம். 1.5 ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். இந்த நண்டு பார்த்திங்கன்னா, இந்த நண்டில் கொழுப்பு ரொம்ப கம்மி, கலோரியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்க இந்த நண்டை தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இந்த விட்டமின் B12 இருக்குது. அதனால் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இரத்த சோகை வராமல் தடுக்குது. பாருங்கள், நண்டோடைய காலெல்லாம் நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கிரேவியை இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை இதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா தளன்னு வரும்பொழுது நம்ம நண்டை எடுத்து போட்டுடலாம். நான் நண்டு வயிறு பகுதி காலெல்லாம் தனித்தனியாக உடச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போ 1 by 1 எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த நண்டு சாப்பிட்றதுனால நமக்கு முடக்குவாதம்லாம் வராமல் தடுக்குது. எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் இந்த நண்டு கொடுக்கலாம் தாராளமாக. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருள் தான். இப்போ நல்லா போட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரையான ஸ்டேஜில் தான் நான் இதை எடுக்க போகிறேன். இது நண்டு கிரேவியாக ட்ரை ஸ்டேஜில் நண்டு சுக்கா மாதிரி தான் நான் எடுக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தளன்னு கொதிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவியும் அந்த நண்டும் நல்லா ஒன்றா சேர்ந்து சூப்பரான பதத்துக்கு நமக்கு வந்துடும். நல்ல ருசியாகவும் இருக்கும். நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இதை கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you.